வணக்கம் மக்களே. தமிழகத்தில் டிவிகே தலைவரான விஜய் தன்னுடைய கட்சி மிகவும் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் விஜய் அவர்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 118 இடங்கள் தேவை. ஆனால் இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி பிடிச்சிருக்கிற இடம் வெறும் 108 இடங்கள் தான். இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது தனிப்பெரும்பான்மையாக விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. இருந்த போதிலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக நாளான்னைக்கு மே 7 பதவியேற்க போகிறார். இது எப்படி சாத்தியம்? எப்படி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறார்? அடுத்தது இவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இவருக்கு 10 இடங்கள் தேவை. இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒன்று, சுயேட்சையாக போட்டி போட்டு ஜெயிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா சுயேட்சையாக போட்டி போட்ட யாருமே ஜெயிக்கல அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில் டிவிகேக்கு ஆதரவாக ஒன்று டிஎம்கேலேருந்து டிஎம்கே அலைஸ்லேருந்து டிஎம்கே கூட்டணி கட்சிகளிலிருந்து யாராவது வரணும், இல்லைனா ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகளிலிருந்து யாராவது வரணும். இப்படி யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் டிவிகே கட்சி மிகவும் பெரும்பான்மையாக நிறைய இடங்களை பிடிச்சிருந்தாங்க. 108 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தேவையான இடங்கள் 118 இடங்கள் தேவை. அப்போ தான் தனிப்பெரும்பான்மையாக மெஜாரிட்டியோட சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு விஜய் அவர்கள் கிட்ட டிவிகே கிட்ட 107 இடங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு 10 இடங்கள் தேவை. அப்படி ஒருவேளை இவங்க கிட்ட 10 இடங்கள் இவங்க கட்சியில் இல்லை அப்படின்னா மற்ற கட்சியில் இருக்கிற யாராவது இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களால ஆட்சி அமைச்சிட முடியும். இப்போதைக்கு இருக்கிறது தொங்கும் சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பான்மை வந்திருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இது தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நம்ம டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல ஒரு 2-4 இடங்கள் இருக்குது. ஸோ அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஆதரவு தர மாதிரி தெரிவிக்கிறது. இந்த திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஏற்கனவே அதிருப்தியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முரசு நம்ம விஜயகாந்த் கட்சி போய் டிஎம்கேல சேர்ந்த போது டிஎம்கே அவங்களுக்கு 10 இடங்களை கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் தேமுதிக ஒரே ஒரு இடத்த தான் பிடிச்சிருந்தாங்க. அதுவும் பிரேமலதா அவர்கள் போட்டி போட்ட ஒரு இடத்துல தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 இடங்கள் கொடுத்து ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்பவே இப்போ கிடையாது, சீட் அலாட் பண்ணும்போதே விசிக கட்சியினர் மிகவும் அதிருப்தியில் இருந்தாங்க. பல காலமாக டிஎம்கே கூட விசிக பயணம் பண்ணுது. இருந்தாலும் நேற்று தேமுதிகக்கு 10 இடங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில 8 இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் 2 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க விசிக கட்சியினருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 இடங்கள் விசிக கிட்ட இருக்கு. அவங்களும் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த நிலையில இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 10 இடங்கள் யாராவது ஒருத்தங்க ஆதரவு கொடுத்தா போதும், ஆட்சி அமைச்சிடலாம். இந்த ஆட்சி அமைக்கிற தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் 2 கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு குடியரசுத் தலைவர்கிட்ட. அவரும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலை இவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாம் டிஎம்கே அலைஸில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே கட்சியிலேருந்து பாமக கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மேபி இவங்க கொடுக்குறதுக்கு ஏடிஎம்கேவோ இல்லை இந்த பாமக கட்சியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இந்த நிலையில் இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 2 வார அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டிருந்த போதிலும் எப்படி இவரால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க, அதாவது முதலமைச்சராக எப்படி பதவியேற்றிருக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ விஜய் அவர்கள் மே 7 முதலமைச்சராக பதவியேற்க போறார். இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் சட்டசபையில் போயிட்டு அவருடைய அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். எங்ககிட்ட 118 சீட் இருக்கு, எங்ககிட்ட 118 எம்எல்ஏ ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சப்போர்ட் அப்படிங்கிறத இவர் நிரூபிக்கணும். அதை தான் சட்டசபையில் நிரூபிக்கிறதுக்கு 2 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வெளியாகிருக்கு. நிறைய அதர் கட்சியில் இருக்க சில பார்ட்டிஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு இன்னும் ஒரு 10 இடங்கள் தேவை. இதுக்கு யார் ஆதரவு தர போறாங்க, அதுக்கு அவங்க எந்த மாதிரியான நிபந்தனைகள் வைக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு அவங்களுடைய பின்புலம் என்ன, இவங்க நம்ம கட்சி கூட சேர்ந்தா நம்ம கட்சிக்கு அவதூறு பேர் ஏற்படாமல் நல்லபடியாக நம்மளால் ஆட்சி பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக ஆலோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஸோ அதற்காக 2 வார கால அவகாசம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. ஸோ மே 7 இவர் முதலமைச்சராக பதவி ஏற்க போறார். இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சட்டசபையில் போயிட்டு எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, 118 இடங்கள், எங்களுக்கு 118 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இவர் நிரூபிக்கணும். இது முதல் விஷயம்.
ஒருவேளை இவர் 118 இடங்கள் கராரா 118 இடங்கள் எக்ஸாக்டா 118 இடங்கள் நிரூபிச்சு ஆட்சி அமைச்சாலும் இது நாளை பின்ன ஒரு பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கட்சி அவங்களுக்கு வந்து நம்ம டிவிகே அவர்களுக்கு டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்றாங்க. நாளைக்கு அவங்க நாங்கள் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு நிலை வந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து 118 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு 5 இடம் 10 இடம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ஒரு சேஃபான ஒரு ட்ராவலாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் யார் வந்து சப்போர்ட் கொடுக்க போறாங்க. சில கட்சிகள் வெளிப்படையாவே வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இன்னும் யாரெல்லாம் சப்போர்ட் கொடுக்க போறாங்க, இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது, தொடர்ந்து 5 ஆண்டு காலத்துக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா, இல்ல நடுவில் ஏதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் அது இது லொட்டு லொசுக்குன்னு பண்ணி எதிர்கட்சிகள் குளறுபடி பண்ணி ஆட்சி கலைக்க முயற்சி பண்ணுவாங்களா, ரீஎலெக்ஷன் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள். ரீஎலெக்ஷன் அப்படின்னா மறுபடியும் இப்போ எப்படி நம்ம போய் ஓட்டு போட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஓட்டிங் எண்ணி ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடந்து அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் வந்து மறுபடியும் யார் எத்தனை இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்றதை பொறுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும். ஸோ இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கே இந்த ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்படுது அப்படிங்கிற போது விஜய் அவர்களுக்கு ஏற்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது. இருந்தாலும் அந்த மாதிரி வராமல் இருந்தால் நல்லதுதான். ஏன்னா அது ஏற்கனவே மறுபடியும் மிகப்பெரிய அளவில் பொருட்செலவு ஆக 1008 பிரச்சனை இருக்குங்க. சாதாரண விஷயம் கிடையாது. மறுபடியும் தேர்தல் நடத்தணும், பல மக்கள் அவங்க ஊர்ல இருந்து வந்து ஓட்டு போடணும். ஏன்னா வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் வெளி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் இந்த ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அவங்க வருவாங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஆனால் வந்துருவாங்க மேக்ஸிமம். ஸோ மறுபடியும் இந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விக்குறி. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு பல லட்சம் ஆயிரக்கணக்கான பணம் வந்து செலவாகும், கோடிக்கணக்கான பணம் வந்து செலவாகும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மக்களுடைய வரி பணம் தான். எப்படி இருந்தாலும் நம்ம மக்கள் வரி பணம் தான். இது வீணா போகக்கூடாது. இந்த முடிவிலேயே ஏதோ ஒரு நல்ல முடிவை எட்டி நல்லபடியாக ஆட்சி அமைஞ்சா நம்ம எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். ஸோ நாளைக்கு இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய். இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.